பத்மாவதியை நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்று பக்தர்களே, சென்னை தியாகராஜ நகரிலிருந்து பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு இன்று 5வது நாளாக தாயாரை கருட வாகனத்திலே சேவிக்க இருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலை அப்பனுடைய வக்ஷஸ்தல நாயகி மகாலட்சுமி பத்மாவதி தாயாராக இங்கே கொலுவீற்றிருக்கிறாள். அந்த தாயாருக்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது கருட வாகனத்திலே தாயாரை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். கருட வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. பக்தர்களே, இதோ அந்த பத்மாவதி தாயாருடைய பாதாதி கேசமாக சேவித்து கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராஜ நகரிலிருந்து பத்மாவதி தாயாருடைய வருடாந்த பிரம்மோற்சவம் கஜலட்சுமியாக இதோ நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார். அந்த கஜலட்சுமியானவள் பத்மாவதியாக மாறி இன்று இப்பொழுது கருட வாகன சேவையிலே நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். கருட வாகன சேவை என்பது இந்த வாகனங்களிலேயே, வாகன சேவைகளிலேயே, பிரம்மோற்சவ நாட்களிலேயே மிகவும் சிறந்தவை. ஆனால் இங்கே தாயாருக்கு என்று வரும்பொழுது கஜவாகன சேவை மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் எம்பெருமானுக்கு கருட வாகனம், தாயாருக்கு கஜவாகனம். ஆக இப்படியாக தாங்கள் இருவருமாக சேர்ந்து பேசிக்கொண்டு கஜவாகனத்தை நான் வாகனமாக ஏற்றிக்கொள்கிறேன், கருட வாகனத்தை தாங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசி கருட வாகனம் எம்பெருமானுக்கும் கஜவாகனம் தாயாருக்குமாக மாற்றி அமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தாயாருக்கு இன்று கருட வாகனம். ஏன் என்றால் எம்பெருமானும் தாயாரும் இருவரும் ஒருவரே. ஒருவரை ஒருவர் விட்டு இணை பிரியாதவர்கள் அந்த தம்பதிகள். அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு வேறுபாடு என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த கருட பகவான் கூட எம்பெருமானுக்கு மட்டும் சேவை சாதிக்காமல் தாயாருக்கும் சேவையை சாதித்து அவளுடைய அனுகிரகத்தையும் பெறுகிறேனே என்று கூறுகிறாராம். அப்படி பத்மாவதி தாயாருடைய பிரம்மோற்சவம் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருப்பது. இப்பொழுது கருட வாகன சேவையிலே தாயாரை சேவிக்கலாம்.
அலங்கார பூஷிதளாய் மாலைகளுடன் தன்னை அலங்காரம் स्वरूपा अलमेल मंगा
மகாலட்சுமி நமः. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் என்று அந்த திருமகளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேவித்துக்கொண்டு இன்றைய வருடாந்த பிரம்மோற்சவத்திலே பத்மாவதி தாயாருடைய சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயாருடைய பிரம்மோற்சவத்தில் 5வது நாளாக இன்று கருட வாகனத்திலே தாயாரை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஏராளமான இடங்களிலே நடைபெறுகிறது. அதிலே முக்கியமாக இப்பொழுது நாம் இந்த தாயாருடைய கோவிலை எழுப்பி இதோ பிரம்மோற்சவமும் ஆரம்பமாகியது. அந்த பிரம்மோற்சவத்தின் காரணமாக இன்று 5வது நாளாக கருட வாகனத்திலே தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானுக்கு மட்டும் அல்லாமல் தாயாருடைய அந்த வாகனத்திலே கருட வாகனத்திலே தாயாரை சுமந்து கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயாருடைய பிரம்மோற்சவத்திலே கருட வாகனத்திலே பகவானை தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரான் என்றால் உதவி புரிபவன் என்பது பொருள். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் வேண்டிய செல்வங்களையும் கொடுத்து கடைசியில் மோட்சத்தையும் அளிப்பதால் நம்மாழ்வார் திருவேங்கடத்தெம்மானை பிரான் என்றும் பரன் என்றும் தாம் அருளிய திருவாய் மொழியில் போற்றி பேசுகிறார். அப்படிப்பட்ட பரம உபகாரனான புருஷோத்தமன், அவனுடைய அனபாயினி என்று கூறப்படும் மகாலட்சுமி தாயார் தாயன்று மேலிட்டு பேரன்பால் அந்த பகவான் வந்து அந்த பகவானுடைய அனபாயினியான மகாலட்சுமி தாயார் பத்மாவதியாக வந்து எழுந்தருளி இருக்கிறார் என ஆழ்வார் அருளி திருவேங்கடத்துறைவனை தன்னிகரில்லா பிரானாக கொண்டாடி அழைக்கிறார். அதேபோல் எப்பொழுதும் அந்த பகவானை விட்டு இணை பிரியாதிருப்பவள் அந்த தாயார். ஆகவே தாயாருக்கு கூட தன்னிகரில்லாத பிராட்டியாக கொண்டாடி மகிழ்கிறார் அந்த பகவான். யக்னஸ்வரூபியான பரம்பொருளே திருமகள் கேள்வனாக அந்த திருவேங்கட மலையில் எழுந்தருளி எல்லோருக்கும் சகல செல்வங்களையும் அளிப்பதற்கு காரணமாய் இருந்தவள் மகாலட்சுமி தாயார். அவள் எங்கே குடியிருக்கிறார் என்றால், திருமலையிலே வேங்கடவன் குடியிருக்க திருச்சானூரிலே தாயாராக எழுந்தருளியிருக்கும் அவள் மற்றொரு தலத்தையும் தனதாக தேர்ந்தெடுத்து கொண்டு சென்னையிலே பத்மாவதி தாயாராக எழுந்தருளி கோவிலை அமைத்து கொண்டு அதிலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த தாயாருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நமக்கு கருட வாகனத்திலே சேவை சாதிக்க உள்ளாள். அந்த தாயாரை நாம் சேவிக்கலாம். இதோ அவள் எழுந்தருளி இருக்கும் அந்த கோவில் ராஜகோபுரத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த கோடி புண்ணியத்திலே நாமும் பங்கு கொள்ளலாம். இதோ அந்த கோபுரத்தை அழகான மின்விளக்குகளால் அலங்காரம் செய்து அதிலே அந்த தாயாரை எழுந்தருள பண்ணி இதோ பிரம்மோற்சவமும் நடத்த உள்ளார்கள். நடந்து கொண்டிருக்கிறது அந்த தாயாருடைய கோவிலிலே. அந்த திருத்தலத்திலிருந்து தான் இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். இதோ திருமலையைப் போல் அந்த பகவானுக்கு சங்கும் சக்கரமும் நாமமும் சேர்த்து அந்த அமைத்து இந்த கோவிலையும் அமைத்திருக்கிறார்கள். மிகவும் விசேஷமான இந்த கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து உற்சவங்களையும் நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த SVBC தொலைக்காட்சி மூலம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இதோ லக்ஷ்மியானவள் நமக்கு எழுந்தருளி அந்த பக்தர்களை கடைக்கண் பார்வையுடன் நோக்கிக் கொண்டு அருளை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி அந்த
தாயாரை நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்றால், சாலக்கிராம சுரூபியாக எல்லை காண முடியாத சீர்மைகளுடன் இந்த கலியுகத்திலே திருமகள் கேள்வனான திருவேங்கடவன் திருமலையிலே நித்தியசூரிகள் தேவர்கள் போல் அழைக்கும் பொழுது, அந்த தாயார்கள் மட்டும் ஏன், அந்த தாயார்களுக்கு கூட நித்தியசூரிகள் அனைத்து கைங்கரியங்களையும் செய்து தாயாருடைய அனுகிரகத்தையும் பெறவிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையனுடைய மகாலட்சுமி, அதாவது பாரியையான அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அந்த வக்ஷஸ்தல நாயகி மகாலட்சுமி தாயார் பத்மாவதியாக இங்கே சென்னையிலே கொலுவீற்றிருந்து கருட வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். அந்த தாயாரை நாம் சேவிப்போம், அவளுடைய அனுகிரகத்தை பெறலாம். யாகங்கள் செய்யும் பொழுது அந்த யாகத்தினுடைய பலனை
மும்மூர்த்திகளில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சர்ச்சை எழுந்தபடியால் பிருகு மகரிஷியா தலைமை தாங்கி இருக்கும் பொழுது அவரை கேட்கிறார்கள் மற்ற ரிஷிகள். தாங்கள் அந்த யாகத்தின் பலனை யாருக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் 3 உலகத்திற்கும் சென்று வருகிறேன். அங்கே யார் என்னுடைய அந்த மனதிலே படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த யாகத்தின் பலனை கொடுப்பேன் என்று கூறி 3 உலகத்திற்கும் பயணமாகிறார் பிருகு மகர்ஷி. முதலில் கைலாசம் செல்லும் பொழுது அங்கே அவர் அந்த சிவபெருமான் தாயார் அவரை கவனிக்கவில்லை, அவமரியாதைக்கு உள்ளாகினார். அடுத்து பிரம்மலோகத்திற்கு சென்றார். அங்கேயும் தனக்கு ஏற்பட்ட அவமானம் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. இறுதியிலே வைகுந்தத்திற்கு வரும்பொழுது அங்கே அந்த மகாவிஷ்ணுவின் திருவடிகளை லக்ஷ்மி காலடியில் அமர்ந்து கொண்டு திருவடிகளில் அமர்ந்து கொண்டு கால்களை பிடித்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர்களும் கவனிக்கவில்லை. 2 உலகத்திற்கு சென்றும் தன்னை அவமதித்தார்களே, இந்த உலகத்திற்காவது வைகுண்டத்திற்கு வந்தால் இந்த பெருமாளாவது தன்னை மதிப்பார் என்று அழைத்து மகிழ்ச்சியுடன் வந்த பொழுது இங்கேயும் அப்படியே தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் கோபம் கொண்ட பிருகு மகர்ஷி அந்த எம்பெருமானை காலால் எட்டி உதைக்கிறார். காலால் எட்டி உதைக்கும் பொழுது அந்த கால்களானது பகவானுடைய வக்ஷஸ்தலத்திற்கு பாய்ந்தது. அங்கே லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவள் வக்ஷஸ்தலத்திலே. அப்படிப்பட்ட அந்த செயலை பிருகு மகர்ஷியின் செயலுக்கு பின் வைகுண்டத்தை விட்டு செல்வது என்று எந்த விதத்திலும் நியாயமில்லை என்றே எவ்வளவோ சொல்லியும் அந்த ஸ்ரீஹரி எடுத்து கூறியும், ஆனால் லக்ஷ்மி தேவி பிடிவாதத்துடன் தீராத அவமானத்துடன் தன் நாதனான ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரார்த்தனையை கூட சட்டை செய்யாமல் பூலோகத்திற்கு சென்று அங்கிருந்து அப்படியே கபில மகர்ஷியின் உதவியுடன் பாதாள உலகிற்கு சென்று விட்டாள் லக்ஷ்மி தேவி. மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டு சென்ற பிறகு வீட்டில் எப்படி இல்லத்தரசி இல்லாத வீடு எப்படி இருக்குமோ உள்ளதோ அதுபோல்தான் வைகுண்டம் இருந்ததாம். லக்ஷ்மி இல்லாத வைகுண்டத்திலே இந்த மகாவிஷ்ணுவின் நிலைமை மிகவும் துக்கமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நொடியும் அவருடைய மனதிலே நிராசை வெளிப்பட்டு ஏகாந்தமாக இருந்து விட்டாராம். தீவிரமான விரக தாபத்துடன் கவலைப்பட்டு கொண்டு விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவியை தேடிக்கொண்டு திரும்பவும் அழைத்து வர சங்கல்பம் செய்து கொண்டார். அவ்வளவுதான். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று ஒரு வெறியுடன் கூறிக்கொண்டு
विष्णु पत्नी पाहि अलमेल मंगा विश्वस्वरूपिणी अलमेल मंगा वेदाधरूपा अलमेल मंगा विश्वजननी पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पद्मावती पाहि अलमेल मंगा पद्मनाभ प्रिया अलमेल मंगा पद्मोद्भवा पाहि अलमेल मंगा पद्मालया पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा सुप्रसन्ना पाहि अलमेल मंगा समुद्रतनया पाहि अलमेल मंगा सुरपूजिता पाहि अलमेल मंगा सरोजहस्ता देवी अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा सौभाग्यदायिनी अलमेल मंगा सरसिजनयना अलमेल मंगा सर्वज्ञ शक्तिवे अलमेल मंगा सर्वं सहा पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा दुःख प्रशमन अलमेल मंगा दुष्ट संहारिणी अलमेल मंगा शक्ति स्वरूपा अलमेल मंगा दान्त स्वरूपिणी अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा सौम्य संलक्षण अलमेल मंगा शांत स्वरूपिणी अलमेल मंगा संपत्करी पाहि अलमेल मंगा सर्वतीर्थस्थिता अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा आद्यन्तरहिता अलमेल मंगा आदिशक्तिवे नीवु अलमेल मंगा अतीत दुर्गा पाहि अलमेल मंगा अनंत नित्य पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. தாயாருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கருட வாகனத்திலே தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த தாயாரை தேடிக்கொண்டு பூலோகத்திற்கு வந்தார் எம்பெருமான். அவளுக்காக அனைத்து இடங்களிலும் தேடினார். தேடி தேடி கிடைக்காமல் மனம் சோர்ந்து விட்டார். ஆனாலும் அவளுடைய இருப்பிடம் கண்டுபிடிக்க முடியவில்லை. லக்ஷ்மி தேவி இல்லாமல் வைகுண்டம் திரும்பி செல்லக்கூடாது என்றும் நினைத்து கொண்டார். அதன் பிறகு அனைத்தும் சமரசமாகி அந்த தாயாரும் எம்பெருமானும் சேர்ந்தார்கள். அதைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு மட்டும் வாகனமாக இல்லாமல் கருட பகவான் தாயாருக்கும் வாகனமாக மாறி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அப்படி
அந்த கஜேந்திர மோட்சத்திற்கு கூட கருட பகவான் உதவினால்தான் அவர் அந்த அதாவது கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்க எம்பெருமானை தன்னுடைய சரீரத்தின் மீது அமர்த்தி கொண்டு வைகுந்தத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார். இறுதியில் கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைத்தது. தானும் ஒரு நல்ல காரியத்தை செய்ததாக மனதிலே சந்தோஷத்தை கொண்டு பகவானுக்கு நிரந்தரமாக வாகனமாக அமைந்து விட்டார் கருட பகவான். அப்படிப்பட்ட கருடன் தான் இப்பொழுது தாயாருக்கும் வாகனமாக மாறி தாயாருடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு தாயாருடைய அனுகிரகத்தையும் பெற்று கொண்டிருக்கிறார். இதோ அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய பத்மாவதி தாயார் இங்கே கருட வாகனத்திலே அதிரோகித்து சஹஸ்ர லக்ஷ்மி காசு மாலையையும் அலங்கார பூஷிதளுமாய் தன்னுடைய திருவடிகளை கருடனுடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு அமர்ந்த கோலத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கும் அந்த பத்மாவதி தாயாரை சேவிப்போம். ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமஹ. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று தாயாரை இதோ பக்தர்கள் எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயாருடைய அபரூபமான மிகவும் அலங்கார பூஷிதளாய் இருக்கும் அவளை செவிப்பதற்காக, அதுவும் இன்று மிகவும் சிறப்பான கருட வாகனம் எம்பெருமானுக்கு மட்டுமல்ல தாயாருக்கு கூட இந்த கருட வாகனம் மிகவும் சிறப்பானது என்று நிரூபிக்கும் வகையிலே இதோ அதிரோகித்து கொண்டு கருடன் மீது அதிரோகித்து கொண்டு அங்கேயே காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் அந்த பத்மாவதி தாயார். அவளை செவிக்கலாம், அவளுடைய திருவடிகளை சரணாகதி செய்வோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே நமஹ. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவில் பிராகாரத்திலேயே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் கருட வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் பத்மாவதி தாயாரை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடாரூட கோவிந்தா லக்ஷ்மி தேவியே கோவிந்தா என்று சேவிக்கலாம். உண்மையில் லக்ஷ்மி தேவி இல்லாத வைகுண்டம் வேலைக்கு உதவாது என்று நினைத்தாராம் அந்த எம்பெருமான். இப்படி பல பல விதங்களாக கவலைப்பட்டு அந்த திரும்ப திரும்ப தேடி தேடி இறுதியில் அந்த பகவான் ஸ்ரீனிவாசன் பூவராகன கஷேத்திரத்திலே வெங்கடாதிரிக்கு வந்தாராம். அதன் பிறகு அந்த தாயாரை கண்டு அவளுடன் சேர்ந்து திருமலையிலே நிவாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தாயாரானவள் திருச்சானூரிலேயே கொலுவீற்றிருந்து பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அங்கே. அதே போல் இங்கே சென்னையிலே பத்மாவதி தாயாராக இந்த கோவிலிலே எழுந்தருளி பிரம்மோத்சவத்திலே கருடாரூடராய் அந்த கருடன் மீது அதிரோகித்து எழுந்தருளி இருக்கும் தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடாரூட லக்ஷ்மி தேவியே கோவிந்தா கோவிந்தா என்று. திருமலையில் கருட வாகனத்திற்கு எவ்வளவு சிறப்போ அதே போல் இங்கே தாயாருக்கும் அந்த நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோத்சவத்திலே கருடன் மீது அதிரோகித்து நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் அந்த லக்ஷ்மி தேவியே பத்மாவதி தேவியை சேவிக்கலாம். ஓம் ஸ்ரீ பத்மாவதியே நமஹா என்று சேவிப்போம். விஷ்ணு பகவான் மீது கோபம் கொண்டு இருந்த அந்த மகாலட்சுமி ஸ்ரீ வைகுண்டத்தை விட்டு நேராக பாதாள உலகத்திற்கு கபில மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு சென்று விடுகிறாள். முன்பே நடந்த சரித்திரத்திலே அந்த மகரிஷி அவளை ஆதரவாக வரவேற்று தனியாக வாடும் அவளை தேற்றினாராம். அவளுக்கு எத்தனை காலம் அங்கே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அத்தனை காலம் இருக்கச் செய்தாராம் அந்த கபில மகரிஷி. ஆகையால் அங்கேயே அவள் அங்கேயே இருந்து பக்தர்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருந்தாள். இப்படி பாதாள உலகம் சேர்ந்த மகாலட்சுமி அமைதியாக தவம் செய்து கொண்டு தான் யாருக்கும் தெரியாமல் தனிமையாக இருந்தாள். அலமேல் மங்கா அலமேல் மங்கா மாஹி ஹரி பிரியே
ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. தாயாரை தாங்கிக் கொண்டு கருட வாகனத்திலே அங்கே நமக்கு எழுந்தருளி இருக்கிறார் கருட பகவான் தாயார். இப்படி யக்ஞஸ்வரூபியான பரம்பொருளான அந்த திருமகள் கேள்வனான வேங்கடமலையில் எழுந்தருளிருக்கும் அவருடைய அந்த வக்ஷஸ்தல நாயகியை தாங்கிக் கொண்டு தனக்கு அதாவது நல்லாசிகளை தருவாள், அனுகிரகத்தை பொழிவாள் என்று கருட வாகனத்திலே விகாரம் செய்து கொண்டிருக்கும் கருட வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பத்மாவதி தாயாருடைய வருடாந்த பிரம்மோத்சவத்திலே சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் எல்லாவற்றிற்கும் மூல காரணமான முதல் தனிவித்தே திருவேங்கடவன். அஷ்டலக்ஷ்மிகளையும் உடைய அதிபதியையும் முக்தியையும் கொடுப்பவன் அவன். அவன் ஒருவனே. அப்படிப்பட்டவனுடைய வக்ஷஸ்தல நாயகி திரு கல்யாண குணங்கள் நிறைந்த கருணை கடல் அந்த தாயார். எல்லா அண்டங்களிலும் பரவி நிற்பவள். அடியார்கள் துயரங்களை போக்கி சகல மங்களங்களையும் அளிப்பவள். திருமேனி அழகுடையவள், அதாவது அலங்கார பிரியையவள். பக்தர்களின் வல்வினைகளை போக்க பல அவதாரங்கள் செய்து அருளியவள். ராமாவதாரத்திலே சீதா பிராட்டியாகவும், கிருஷ்ணாவதாரத்திலே ருக்மிணி சத்யபாமையாகவும், நரசிம்ம அவதாரத்திலே லக்ஷ்மி நரசிம்மளாகவும் இப்படியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த லோக நாயகி ஜெகஜனனியான பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே தாயாரை அதிரோகிக்க செய்து நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடார் உடலே பத்மாவதி தாயாரே ஓம் நமோ நமஹ என்றும் அந்த தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தாயை காட்டிலும் அன்பை தம் அடியார்களிடத்திலே பொழிபவள் இவள். இப்படி பல இணையில்லாத ஏற்றங்களை உடையவள் இந்த திருவேங்கடத்திலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அவருடைய வக்ஷஸ்தல நாயகி இந்த லக்ஷ்மி தேவி என தெளிவாக பிரமாணங்கள் அந்த தாயாரை பற்றி போற்றுகின்றன. வேள்வியின் உருவமே பரமன் உறையும் திருவேங்கடம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடவனுக்கு பாரியையாக, வக்ஷஸ்தல நிவாசினியாக, லோக ரக்ஷகி, ஜெகத் ஜனனி, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி பத்மாவதி தாயாரை பிரம்மோத்சவத்திலே கருட வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை நமஹா என்று சேவிக்கலாம். அந்த திருவேங்கடமுடையானுடைய பெரிய திருவடிக்கும் கருடனுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது என்றால், நம்மாழ்வார் தமக்கு தன்னிடத்திலும் தன்னை சேர்ந்தவர்களிடத்திலும் பற்றோ ஆசையோ இல்லை, பரமனிடத்திலேயே ஈடுகொண்டிருக்கிறேன் என்று நாயகி பாவனையில் பேசும் பாசுரத்திலே
ஸ்ரீ மகாலட்சுமியை நமः. மகாலட்சுமி தாயார் பத்மாவதியாக எழுந்தருளி இதோ நமக்கு கருட வாகனத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறாள். பறவையின் பாகன் எங்கோன் வேங்கடவாணனை வேண்டிச் சென்றே பெரியாழ்வார் சென்னியோங்கு எனத் தொடங்கும் தமது கடைசி திருமொழியின் முதல் பாசுரத்திலே தன் திருவேங்கடமுடையாயன் அழைத்து, இரண்டாவது பாசுரத்திலே பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் என்று அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த வேங்கடவனுடைய வக்ஷஸ்தல நாயகி பத்மாவதி தாயார் இதோ கருட வாகனத்திலே நமக்கு அதிரோகித்து உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருட வாகனலை கோவிந்தா கோவிந்தா லக்ஷ்மி ரமண கோவிந்தா என்று சேவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த லக்ஷ்மி தேவி இல்லாத வைகுண்டத்தை அந்த எம்பெருமானால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படி பாதாள உலகம் சேர்ந்த மகாலட்சுமி அமைதியாக தவம் செய்து கொண்டு தான் யாரோ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்தாளாம். இப்படி கொஞ்ச காலம் கடந்த பின் அகஸ்தியாதி மகர்ஷிகள் நிறைய பேர் பாதாள உலகிற்கு சென்று கபில மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கே தவம் செய்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி தேவியை பார்த்து இவ்வாறு பிரார்த்தனையை செய்தார்களாம். தாயே ஜெகன்மாதா, சிவாலயமணி, யக்ஷாலயமணி, பத்மாவதி புரமணி, தக்ஷிண காசி என்று பிரசித்தி பெற்ற கரவீரபுரத்திலே அர்ச்சா மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டும். காசியை விட இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் மகிமை வாய்ந்தது. காசியில் முக்தி மட்டும் கிடைக்கும், இங்கு கோரின கோரிக்கைகளுடன் முக்தியும் கிடைக்கும் என்று கூறினாளாம். அந்த மகரிஷிகளின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட லக்ஷ்மி தேவி ஸ்ரீ மகாலட்சுமி கரவீரபுரத்திலே அர்ச்சாவதாரமாக கேவலம் சில கலை அம்சங்களுடன் கொலுவு தீரி கொள்வதாக பக்தர்களை அனுகிரகித்து இருந்து விட்டாள் என்கிறார் மகாவிஷ்ணு. முன்பு பிரம்மா கலையன் கயன் லவணன் கொலவன் என்ற மூவரையும் தன் மானச புத்திரர்களாக சிருஷ்டி செய்து அவன் படைத்த நேரம் என்னவோ தெரியாது. ஆனால் அந்த மூவரும் ராட்சசர்களாக பிறவி எடுத்தார்களாம். அந்த மூவரும் மகாசக்தி படைத்தவர்களை அல்லாமல் குரூரமானவர்களாகவும் மாறிவிட்டனர். இதிலே கயாசூரன் லவணாசூரன் ஸ்ரீ மகாவிஷ்ணு சம்ஹரித்தார். இன்னும் கொல்ஹாசூரன் மட்டும் மீந்து இருந்தானாம். இப்படியாக அவரை சம்ஹரம் செய்வதற்காகத்தான் அவள் கொல்ஹாபுரத்தில் நிவாசம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில். சகசர தீபாலங்கரண சேவை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வெளிப்பிரகாரத்தில் சகசர தீபாலங்கரண மண்டபத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளும் சேவை கண்ணுக்கு விருந்தாக அமைகிறது. 1000 தீப ஒளி பிரகாசிக்க, வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க மற்றும் பக்தி சங்கீர்த்தனங்கள் ஒலிக்க மலையப்ப சுவாமி ஊஞ்சலில் எழுந்தருளும் திருக்காட்சி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த ஊஞ்சல் நமக்கு ஒரு உண்மையை உரைக்கிறது. இந்த ஜென்மத்தில் ஸ்ரீனிவாசனின் சேவையில் பங்கேற்பதே நமக்கு ஆத்ம திருப்தியை அளிக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அசைந்திடும் அலை போல சுவாமியின் அருகில் நீ அகலாமல் அசைக்கின்ற உன் ஊஞ்சல். சகசர தீபாலங்கரண சேவை தினந்தோறும் மாலை 5 மணிக்கு திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பு காணத் தவறாதீர்கள். சஹஸ்ர தீப அலங்கார சேவை வழங்குவோர் கனரா ஜீவன் தாரா, மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு கணக்கு. கனரா பேங்க், டுகெதர் வி கேன். ANS Swarnapuri's exquisite range where trust meets tradition. பரிசுத்தம் நிறைந்த கோபுரம், குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 0% மைதா, 100% உயர்தர கோதுமை ரவையால் தயாரிக்கப்பட்டது பாம்பினோ வெர்மிசெல்லி. அன்வான்டட் ஹேர் பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வீக்கேருக்கு கால் பண்ணுங்க. வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். வர்ணிகா சுப முகூர்த்த பட்டு, ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. चिदानन्दं शिथिलयति मदाचरणं मधुमथन चिदानन्दं
प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन घनं वा मम कलुषमिदं अन्तमहिमाय तस्य ते जनार्दन इति सञ्चरसि घनार्चन वेङ्कटगिरिरमण जनार्दन इति सञ्चरसि धनार्चन वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ